சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் அதையும் நல்லா ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஊற வச்சு வேக வச்சு பாசிப்பயிறு 1 கப் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெலாம் இது சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் தேடவே தேவையில்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.